சமுதாய பார்வை அப்படின்னும்போது, சமுதாய பார்வை யார் மேல குறை இருக்கு? இது வந்து இந்த பார்வை யாருடையது? அப்படின்றத தான் நான் கேட்க போறேன். ஒரு வாலிபன் அதாவது ஒரு பையன் வந்து வாமிட் எடுத்தான்னா உடனே அவன குடிகாரன்னு சொல்லி முத்திர குத்துறாங்க. அதே ஒரு பொண்ணு வந்து வாமிட் எடுத்தா அவ வந்து கற்பிழந்தவள் அப்படின்றதும் ஒரு பதிவு பண்றாங்க. சரி 2 பேருமே பாத்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து வாமிட் எடுத்தா குடிகாரன். அதே ஒரு பொண்ணு எடுத்தா கற்பிழந்தவள். இது வந்து சமுதாயத்தின் ஒரு பார்வை. அதாவது எல்லாரையும் சொல்லல. இந்த மாரி பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன். சரி இந்த பார்வையில யாரோட குறை? உடம்பு சரியில்ல. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வாமிட் எடுத்திருப்பாங்க. ஸோ, அதனால நம்ம வந்து இல்ல அடிக்கடி வாமிட் எடுக்கிறாங்கன்னா, அவங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை கூட இருக்கலாம். ஆனா, இந்த சமுதாயத்தோட ஒரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய நடத்தைய தவறா பேசுறாங்க. இதுதான். இதோட பார்வை யாருதுன்னா, பார்க்கிறவங்களுடைய பார்வைகள் தான். ஒரு வேளை என்னான்னு கேட்கலாம். அதாவது கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீரா விசாரிப்பது மெய். அப்படின்னும்போது, என்னவா பிரச்சனைன்னு கேட்டு பேசுறது ஒண்ணு. அது மாரி தெளிவா பேசிட்டு, என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஆனா, ஆனா என்ன பிரச்சனைன்னே தெரியாம மொத்தமா ஒரு சமுதாய பார்வைன்னு சொல்லி, இவங்க மேல ஒரு முத்திரையும், அவங்க மேல ஒரு முத்திரையும் குத்துறது சரியானது இல்ல. சமுதாய பார்வையில இது கொஞ்சம் சீர்திருத்தம் உண்டாகணும். ஏன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க எடுத்திருக்கிற விஷயத்த நாம தவறா புரிஞ்சு, தவறான ஒரு கோட்பாடுல தவறான ஒரு வார்த்தைய விட்டுட்டோம்னா, திருப்பி அவன் பாதிக்கப்படுறது உங்களோட வாழ்க்கை இல்ல, அ அவங்களோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். ஸோ நம்ம பேசும்போதும் சரி, நம்ம சொல்லும்போதும் சரி, சொல்லுற சொல்லுல வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசினா நல்லது. ஏன்னா, பாதிக்கப்படுறது பேசுறவன் வார்த்தை இல்ல, காயப்படுற வாழ்க்கை. ஸோ நிறுத்தி நிதானமா சிந்திச்சு பேசுங்க.